Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. முன்னாள் மத்திய இணையமைச்சரும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமாக இருப்பவர் பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த 16ஆம் தேதி இரவு களியக்காவிளை பகுதியில் இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் உள்ள அவரது வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த காரை அவரது டிரைவர் தான் ஓட்டி வந்துள்ளார். இதனிடையே பால் பண்ணை அருகே வந்தபோது சாலையில் தடுப்பு வேலி இருந்ததால் காரை டிரைவர் மெதுவாக இயக்கியதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் பின்னால் வந்து கொண்டிருந்த 2 இளைஞர்கள் எதிர்பாராத விதமாக பொன் ராதாகிருஷ்ணன் கார் மீது பயங்கர வேகத்துடன் மோதியுள்ளனர். இந்த விபத்தில் சாலையின் நடுவே விழுந்த 2 இளைஞர்களும் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டனர். அப்போது அதே சாலையில் கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்த கேரள அரசு பேருந்து வாலிபர் ஒருவர் மீது ஏறி இறங்கியது. இதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே அந்த இளைஞர் உயிரிழந்தார். மற்றொரு நபர் இந்த விபத்தில் படுகாயமடைந்து மயங்கி கிடந்தார். இது குறித்து தகவல் அறிந்ததும் போக்குவரத்து போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். உடனடியாக அவர்கள் காயமடைந்த வாலிபரை மீட்டு ஆசாரிப்பள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலியான இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் விபத்தில் சிக்கி பலியானவர் நெல்லையைச் சேர்ந்த கணேசன் என்பதும் காயமடைந்தவர் இருளப்பபுரத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பதும் தெரிய வந்தது. முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கார் மீது மோதி பஸ் சக்கரத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.